ஹாய்ங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் நாளாக வீடியோஸ் ஒன்றும் கொடுக்க முடியலங்க. ஏன்னா வீடியோ எடுக்கிறதும் நான் தான், எடிட் பண்ணுறதும் நான் தான். காலையில் சமையல் செஞ்சு பிள்ளைங்களை கிளப்பவே சரியாக இருந்துச்சு. அதனால என்னைக்காவது ஒரு வீடியோ போட்டுருணும். ஏன்னா நம்ம இப்போ தான் வளர்ந்து வரோம், நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போவே இப்படி வீடியோஸ் போடலைன்னா வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ பேர் போட்டிக்கு இருக்காங்க. ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணால் தான் ஏதாவது கொஞ்சமாவது வளர்ச்சி இருக்குன்ற காரணத்தினால இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ போட்டிருக்கேங்க. நான் சமைக்கிறது சாதாரணமாக சமைச்சா கூட லேட் ஆகாதுங்க. வீடியோ எடுத்துகிட்டே சமைச்சோம்னா அநியாயத்துக்கு லேட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளாக வச்சு ஒவ்வொன்றா நம்ம காட்டும்போது ஒரு அவசர சாம்பார் தாங்க. அந்த பக்கம் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிட்டோமா, பருப்பை கழுவிட்டு குக்கரில் பருப்பு என்ன போட்டு ஒரே நிமிஷங்க, பருப்பு, தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேலு ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாமே போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு காய் போட்டுட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள் போட்டு கொதிக்க வச்சு அதை லைட்டாக ஒரு விசில் விட்டு இறக்கிட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியதாங்க. சாம்பார் சீக்கிரம் ஆகிடும் குக்கரில் வச்சோம்னா. அவசர சாம்பார் இப்படி பண்ணிக்கிறது. சாப்பாடு தான் குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்றாங்களோ, அட்லீஸ்ட் சாம்பாராவது குக்கரில் வச்சு கேஸ் நாங்கள் மிச்சம் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணது. ஒரு உருளைக்கிழங்கு பொரியலுங்க. அந்த பக்கம் சமையல் ஆகிட்டுருக்குது. அதுக்காக கொள்ளை கொதிச்சிருச்சுங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 தடவை கழுவுனேங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டாச்சு உலைக்கு. இதுக்கு நடுவில் உருளைக்கிழங்கு கட் பண்ணுற வேலை முடிஞ்சிடுச்சு. வழக்கம் போல் உருளைக்கிழங்குக்கு ஒரு தாளிப்பை போட்டுட்டு, இன்னும் சாம்பார் தாளிக்கல, அதையும் மறந்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு இப்போ சாம்பாரை தாளித்து விட்டுறணுங்க. எப்பவும் போடுற மாதிரி தான் எண்ணெய், கடுகு, ஜீரகம். எண்ணெய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆயில் தாங்க யூஸ் பண்ணேன். ரேஷன் கடை ஃபார்ம் ஆயில் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணேன். நான் எல்லா எண்ணெயும் கலந்து சேர்த்துக்குவேங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சில இதுக்கு சேர்த்துக்குவேன். கடலை எண்ணெய் முடிஞ்சிடுச்சு, சொல்ல மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி ஃபார்ம் ஆயில் எடுத்தேன். சில ஃபார்ம் ஆயில் ஸ்நாக்ஸுக்கு இல்லை பொரிக்க அந்த மாதிரி தான் அதிகமாக சேர்ப்பேன். தாளித்து ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஏன்னா தயிர் இருந்துச்சு, சரி போதும் அப்புறம் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இது எப்போக்கினா நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணது. காலையில் அவசரத்தில் வீடியோ